அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் அடுத்ததாக அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் தர்ம வீரன் என்ற திரைப்படமாகும். இந்த படத்தினை குமார் பிக்சர்ஸ், சிவாஜி பிக்சர்ஸ் மற்றும் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற 3 பட நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றன. இப்படியாக 3 தயாரிப்பாளர்கள் தயாரித்த இந்த தர்மவீரன் திரைப்படம் காணாமல் போன திரைப்படம் என்பதை நினைக்கும் பொழுது வருத்தமாகவே இருக்கின்றது. அதுவும் மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைப்பட நிறுவனம் இணை தயாரிப்பாளராக தயாரித்த இந்த தர்மவீரன் திரைப்படம் காணாமல் போனதில் மிகப்பெரிய வருத்தம்தான். அதையும் தாண்டி அந்த காலத்தில் சகலகலா வல்லவரான பி.யு. சின்னப்பா அவர்கள் இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். இந்த படத்தினை பற்றி நமக்கு கிடைத்த தகவலின்படி கதாநாயகன் பி.யு. சின்னப்பாவுடன் கே. பெருமாள், பி.ஏ. குமார், சி.எஸ்.டி. சிங், எம்.ஏ. வேணு ஆகியோருடன் எம்.ஏ. ராஜாமணி, எஸ். ஹேமாவதி ஆகியோர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தினை பி. சம்பத்குமார் என்பவர் இயக்கியிருக்கிறார். இசையை கே.ஆர். குப்புசாமி என்பவர் செய்திருக்கிறார். இந்த தர்மவீரன் திரைப்படம் மிகப்பெரிய சண்டை படமாகவும் மாயாஜால காட்சிகள் நிறைந்த படமாகவும் பி.யு. சின்னப்பாவின் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு படமாகவும் இருந்திருக்கின்றது. அது மட்டுமன்றி பி.யு. சின்னப்பா அவர்கள் இந்த படத்தில் அதிகமாக வாள் சண்டையை பயன்படுத்தியிருக்கிறார் என்பதும் கூடுதல் தகவலாக இருக்கிறது. இந்த தர்மவீரன் திரைப்படம் கோவையில் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டு சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் படப்பிடிப்பு முடிந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் 3 பெண்களுக்கான கதையம்சம் இருந்திருக்கின்றது. எம்.ஏ. ராஜாமணி, எஸ். ஹேமாவதி, பி.ஏ. பெரிய நாயகி என்ற 3 பெண்கள்தான். அதில் எம்.ஏ. ராஜாமணி, எஸ். ஹேமாவதி இவர்களின் புகைப்படங்கள் கூட நமக்கு கிடைக்கவில்லை. பி.ஏ. பெரிய நாயகி என்ற நடிகையின் புகைப்படம் மட்டும்தான் நமக்கு கிடைத்தது. அதைத்தான் இங்கு வழங்கியிருக்கின்றோம். இதில் பி.ஏ. பெரிய நாயகி என்பவர் வில்லத்தனம் கூடிய பெண்ணாக நடித்திருக்கின்றார். இந்த தர்மவீரன் திரைப்படம் 15,229 அடியில் எடுக்கப்பட்டு 5/7/1941 அன்று வெளியாகியிருக்கின்றது. இந்த தகவலை தவிர வேறு எந்த தகவலும் இந்த திரைப்படத்தினை பற்றி நமக்கு கிடைக்கவில்லை. இந்த திரைப்படம் வெளியாகி எத்தனை நாள் ஓடியது என்ற விவரமும் நமக்கு கிடைக்கவில்லை. இதுவரை இந்த தர்மவீரன் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, இனி 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் தொடர்ந்து வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.